Hi, hello friends, welcome to my channel. This video is sponsored by GenReviews.online. This is one of the review portal site. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு இமெயில் ஐடி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதோட ஃபுல் ப்ராசஸை வந்து சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலோட புது வியூவர் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலோட ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இமெயில் ஐடி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது இமெயில் ஐடியை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ஜிமெயில் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் மூலமாக பண்ணுறவங்க க்ரோம் மூலமாகவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்போ வந்து ஜிமெயில் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா மேலே ரைட் சைடில் மேலே நம்மளோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பாப்பப் காமிக்கும். பாப்பப்பில் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஆட் அனதர் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் வரும். இதில் கூகுள்னு மேலே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி செக்கிங் இன்ஃபோ அப்படின்னு காமிச்சிட்டு லோடிங் ஆகும். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேஜ் வருது இல்லையா. ஸோ இந்த இடத்துல இமெயில் ஆர் ஃபோன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ண போகிற இமெயில் ஐடி எந்த ஃபோன் நம்பரில் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். ஓகேவா? என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஃபர்காட் மெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி பேஜ் வந்துடுச்சா, இதில் எகெயின் அதே ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து இமெயிலை வந்து ஃபைண்ட் பண்ண முடியும் ஐடியை. ஓகே, இப்போ வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளிக் பண்ணாதான் இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த பேஜில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுத்துருந்தீங்களோ அந்த நேமுக்கான 2 காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் உங்களுக்கான நேமை வந்து, அதாவது உங்கள் கூகுள் அக்கௌண்ட் நேமை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நோ அக்கௌண்ட் ஃபவுண்டுன்னு காமிக்குது. ஸோ நம்ம நேமில் ஏதோ தப்பு பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ஸ்டெப் பேக் போய்க்கலாம். பேக் போயிட்டு ஸோ அந்த நேமை வந்து லைட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் மே டேக் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு காமிக்குது. ஓகே, இப்போ லோடிங் ஆகுது, வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இமெயில் ஐடியை வந்து மேலே காமிக்குது இல்லையா, ஸோ அந்த இமெயில் ஐடி தான். இந்த மாதிரி தான் நம்மளோட இமெயில் ஐடி ஃபைண்ட் பண்ணோம். ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த இமெயில் ஐடி மேலே இருக்க இமெயில் ஐடி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. சரியா? நம்ம வந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட் தான் பண்ண போகிறோம், ஏன்னா நமக்கு பாஸ்வேர்ட் தெரியாது. ஓகே, இப்போ ஃபர்காட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பேஜ் வந்துடும். அக்கௌண்ட் ரெக்கார்ட் பேஜ் வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் காமிக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்டர் பண்ணிக்கலாம். சும்மா தான் என்டர் பண்ணுறேன், ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி. இப்போ கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் அதாவது எதுக்காச்சும் இருக்கட்டும் அப்படின்னு காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போது நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் கொஞ்சம் லோடிங் ஆகுது, வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஓகே, கிரியேட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த பேஜ் காமிக்குது. இதில் வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சோம் இல்லை, ஸோ அதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கன்ஃபார்ம்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ கொஞ்சம் லோடிங் ஆகுது. ஸோ நம்ம பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட கூகுள் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாஸ்வேர்டை வந்து இப்படி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்டை பார்க்க முடியும். சேவ் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதில் கீழே இருக்கிற எஸ் ஐ எம் இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் லோடிங் ஆகுது, வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் சர்வீஸ் அப்படின்னு காமிக்குது இல்லையா. ஓகே, லோடிங் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயாச்சு. நம்மளோட இமெயில் ஐடி ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண இமெயில் ஐடி இங்கே இருக்குது. ஓகேவா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக இமெயில் ஐடியை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சோம்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும்